ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு உலக செய்திகள்ல முக்கியமான இடம் பிடிச்சிருக்கிறது ஜெனீவா. ஆ ஜெனீவா அப்படின்னு சொல்லும்போது, அங்க பேச்சுவார்த்தை நடக்குது. யுஎஸ்ஸுக்கும் அ ஈரானுக்கும் இன்டைரக்ட் பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட. நேரடி பேச்சுவார்த்தை இல்ல, இன்டைரக்ட் பேச்சுவார்த்தை. என்னன்னா 2 ரவுண்டு பேச்சுவார்த்தை. இதுல நியூக்ளியர் என்ரிச்மென்ட் கர்டெயில் புரோகிராம். அதுல என்னன்னா, நியூக்ளியர் இதுல என்ரிச் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? அந்த அ அணு ஆயுதத்துக்கான அ யுரேனியம். அத ஏற்கனவே எல்லாம் பண்ணி வச்சத பூரா எங்க கையில குடுத்துருங்க. உங்க கையில ஒண்ணுமே இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட பிச்சைக்கார ரேஞ்சுல இருங்க. அப்படின்னு அமெரிக்காவோட ம இது கோரிக்கை. கோரிக்கைங்கிறத விட மிரட்டல். ஈரான் என்ன சொல்றாய்ங்க, நாங்க இனிமே என்ரிச் பண்ணல. என்ரிச் பண்ணதுல ஒரு பாதி இத நமக்கு தேவைப்பட்ட எனக்கு எனக்கு வேண்டப்பட்ட நாடு கையில குடுத்துர்றேன். அப்புறம் மிச்சம் பாதி என்னோட தேவைக்கு நான் வச்சிருக்கேன். அதுபோக மத்த அ இந்த மாரி மிசைல் அது இது எதையுமே பேசக்கூடாது. அதுக்கப்புறம் ப்ராக்ஸிஸ் குடுக்கக்கூடாது, இதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. உங்க வேலைய நீங்க பாருங்க, எங்க வேலைய நான் பார்க்குறோம். உங்களோட தேவை என்ன? இந்த மாரி நியூக்ளியர் புரோகிராம். அதுக்காக 2 ரவுண்டு பேச்சுவார்த்தை. முதல்ல ஒரு பேச்சுவார்த்தை ஓமான்ல நடந்தது. அது ஃபெயிலியர். போய் ஒரு 50 நிமிஷத்திலேயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து ஜெனீவால 2 ரவுண்டு நடந்திருக்கு. இப்போ அப்பாஸ் ஆராக்சி அங்க போயிருக்கிறார். அவர் தான் முக்கியமா முன்னாடி இருந்து போயிட்டுருக்கிறாரு. அப்புறம் சில இடங்கள்ல இவரு நம்ம பெசஸ்கியான் முக்கியமான இடத்துல. ஏன்னா, அவரு ஒரு பிரசிடென்ட் இல்லையா? அவரு பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்ப என்னன்னா, அலி லாரிஜானி அவர் தான் அடுத்த சுப்ரீம் லீடரா வருவாரோ! அப்படின்ற அளவுல இருக்கு. ஏன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவரு அயத்துல்லா அலி கொமேனி அவருக்கு அடுத்த இடத்துல அலி லாரிஜானி இருக்கிறதா சொல்றாங்க. அவர் ஏற்கனவே ஐஆர்ஜிசில இருந்தாரு. அப்புறம் சுப்ரீம் லீடர்ல சேர்மனா இருந்தார். நெறையா பொசிஷன்ல இருந்திருக்கிறாரு. இப்ப வெளிநாட்டு உறவுகள்ல அவரு தான் நெறையா போயி, இந்த ஈரான் 47 வருஷமா அமெரிக்காவும், யூரோப்பியன் கன்ட்ரீஸும் அவங்கள அ சாங்ஷன் பண்ணி, பொருளாதார தடை விதிச்சு, அவங்கள ஒரு வழி பண்ணி பட்டினி போடுற இடத்துல, அலி லாரிஜானி தான் இங்க பக்கத்துல மத்த நாடுகளுக்கெல்லாம் போயி போயி பேசி, ய ஈரான இதுவரைக்கும் உயிர்ப்போட வச்சிருக்கிறதுல முக்கியமான ஆள் யார் அப்படின்னா, அலி லாரிஜானி. அவரு இப்ப இன்வால்வ்டு. அப்ப என்னன்னா, ஈரானோட ய இது இருக்கு இல்லையா? சாவர்னிட்டி அத எந்த இடத்துலயும் குறைச்சுக்க முடியாது. ஈரான், ஈரானா இருக்கும். ஈரான் மக்கள் எந்த இடத்துலயும் தங்களுடைய அ இத கெத்த விட்டுக் குடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்காக ஈரான் கெத்த விட்டுக் குடுக்க மாட்டாங்கன்னா, மத்த ஈராக்கோ, சவுதி அரேபியாவோ அல்லது பாலஸ்தீன் அல்லது இஸ்ரேலு யாருமே அவங்கவங்க கெத்து விட்டுக் குடுக்க வேண்டாம். அதே நேரத்தில எங்க இடத்துக்கு எங்க கடல் பரப்புல ஒரு மிகப்பெரிய 2 கப்பல நிறுத்திக்கிட்டு, நீங்க எங்கள மிரட்டுறது ஆகாது அப்படின்னு அலி லாரிஜானி பேச போனாரு அப்படின்னா, எல்லாரும் உண்மையிலேயே அ ஒரு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா, அவர் மிகப்பெரிய டிப்ளமேட். அவரு எதிரியா இருந்தா கூட, அவரு போய் பேசுற பேச்சுல, "அப்படியா பரவாயில்லையே" அப்படின்னு ஒத்துக்கிற அளவுக்கு உள்ள ஒரு பயங்கரமான டிப்ளமேட் சொல்றாங்க அலி லாரிஜானி. அவரு தான் அ அடுத்த சுப்ரீம் லீடரா வரக்கூடியவர் அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஆனா, இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இவரோட மகன் முஜ்தபா கமேனி, அவர் அடுத்த சுப்ரீம் லீடரா வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரும் ஐஆர்ஜிசில ஒரு பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஐஆர்ஜிசிய வழிநடத்தினால முக்கியமான ஆளு. அ அயத்தொல்லா அலி கமேனியுடைய 2வது மகன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு ஜெனீவா முக்கிய இடம் பிடிச்சிருக்கிறது என்னன்னா, இந்த அமெரிக்காவ ரொம்ப பிரச்சனை பண்றாங்கல்ல. ஏன்னா, ஈரான் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றத விட, அமெரிக்கா பிரச்சனை பண்றாங்க இல்லையா? இந்த பிரச்சனையால என்ன நடக்குது அப்படின்னா, மொத்த மிடில் ஈஸ்ட்லயும் அங்க யாரும் டூரிஸ்ட் போறதில்ல, இன்வெஸ்ட்மென்ட்க்கு போறதில்ல. அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப தேங்கி கிடக்கு. அதுக்கப்புறம் இந்த மாரி அப்பப்போ போனா ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ஃப்ளைட் ஒழுங்கா முடியல, கப்பல் ஒழுங்கா முடியல. இந்த மாரி சூழல்ல புரொடக்ஷன் பூரா பாதிக்குது. அதுபோக அடுத்தடுத்து எதிர்கால திட்டங்கள் இருக்குல்ல, அத்தனையும் பாதிச்சு நிக்குது. இந்த பாதிப்புல இஸ்ரேலும் அடக்கம். ஏன்னா இஸ்ரேல் கிட்டத்தட்ட சவக்குழியில அடக்கம் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க இஸ்ரேல். ஓகே. இந்த மாரி ஒரு சூழல். இப்போ ஜெனீவா பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடக்குது. இந்த பேச்சுவார்த்தையில சுமூகமான முடிவு எட்டப்படுமா? அப்படின்னா, கண்டிப்பா எட்டப்படாது. ஏன் இப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, ஆ இங்க நம்ம இதுல சொல்லுவாங்க, "மூர்க்கனும் முரடனும் ஒரு வழி போலன்னு" நம்மளுடைய தமிழ்ல சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருத்தன் மூர்க்கன், இன்னொருத்தன் முரடன். 2 பேரும் ஒண்ணா போய் பேச போனா என்ன நடக்கும்? நீங்க இருக்கிற ம மிசைல பூரா ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க மிசைல் 500 கிலோமீட்டருக்கு மேல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, இல்ல முடியாதுன்னு சொல்ல. அப்புறம் இருக்கிற என்ரிச் பண்ண ஆயுதத்த யுரேனியத்த பூரா கையில குடுத்துருங்க. இனிமே யுரேனியம் என்ரிச்மென்ட் பேச்சே வரக்கூடாது அப்படின்னா, இல்ல நான் பண்ணுவேன் அப்படிங்க. அப்போ மூர்க்கனும், முரடனும் ஒரு வழி போல. யாரு மூர்க்கன், யாரு முரடன் அப்படிங்கிறது நம்ம நேயர்களோட பார்வைக்கே விட்டுறேன்.
ஏன்னா இதில் அமெரிக்கா அண்டு ஈரான். அதாவது இஸ்ரேல் வந்து பயங்கர தாட்ஃபுல் பேசியிருந்தாங்களே, இஸ்ரேல் வந்து பின்னாடி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழல் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஜெனீவாவோடு சேர்த்து இன்னும் ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது, நம்ம இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு பயணம் பண்ணி நேற்று போய் கட்டி பிடிச்சி பயங்கரமாக அப்படி அளவலாக இருக்காங்க. இது வந்து என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு நாடு அந்த இப்போ இந்தியாவாக இருந்தால் இந்தியா யாரோட உறவு நல்ல உறவு வச்சுக்கணும், யாரோட நல்ல உறவு வச்சுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது இந்தியா தான் தீர்மானிக்கணும். இப்போ நம்ம இங்கே உட்காந்துட்டு அவர் பாரதம் மோடி பண்ணது தப்பு ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வெறுமனே விமர்சனம் பண்ணலாம். ஆனால் அவர் பண்ணது தப்பா ரைட்டா அப்படிங்கிறது கூடிய விரைவில் எதிர்காலம் நமக்கு வந்து பாடத்தை கற்றுக் கொடுக்கும். கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்தியா வந்து வளர்ச்சி அடையும், கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்தியா வந்து வீழ்ச்சி அடையும். ஸோ நம்ம வளர்ச்சியோ வீழ்ச்சியோ வந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய தலைவருக்கு கையில் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ என்னென்னா இதுவரைக்கும் இத்தனை வருஷமாச்சு, 40 வருஷத்துக்கு மேலே, 40 வருஷமா கிட்டத்தட்ட 70 வருஷமா இந்தியா இஸ்ரேலை வந்து அங்கீகரித்ததே இல்லை. பாலஸ்தீனத்தை மட்டும்தான் அங்கீகரிச்சிருக்கு. அப்படி ஒரு சூழலில் வந்து இந்தியா நல்லா தான் இருந்துச்சு, வளர்ச்சி நல்லா இருந்துச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ 2014 பிஜேபி அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து இஸ்ரேலை பாலஸ்தீனத்தை ஒதுக்கிட்டு இஸ்ரேலோட நட்புறவு கொண்டாங்க. அதுக்கப்புறம் இவங்கள ரஷ்யாவை ஒதுக்கிட்டு அமெரிக்காவோட நட்புறவு அப்படின்னாங்க. அமெரிக்காவோட நட்புறவு என்ன இருக்கும்? அதாவது நீங்கள் வந்து நல்ல பாம்பை காப்பாற்றி சாக போகிற நல்ல பாம்பை காப்பாற்றி உயிர் கொடுத்தா கூட அது கொத்தத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்பு தன்னோட புத்தியை வந்து இந்தியா மேலே காமிச்சிட்டாரு. அப்புறம் அந்த நல்ல பாம்புக்கு இன்னொரு குட்டி பாம்பு ஒன்று இருக்கே, அது வந்து இஸ்ரேல். அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அங்கே வந்து இந்தியாவுக்கு மாதிரி பெகாசஸ் சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் அது இது எல்லாத்தையும் கொடுத்து, அப்புறம் ஹைஃபா துறைமுகத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதானிக்கு கொடுத்து இவங்களோட உறவு பார்த்திங்கன்னா பயங்கரமான என்ன சொல்கிறது, ஒரு நல்ல உறவான்னு தெரியலை. ஏன்னா நமக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுறது ஆயில், அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து இஸ்ரேலில் கிடையாது. அப்புறம் அமெரிக்காவில் இருக்குது, அமெரிக்கா வந்து கரெக்டாக தர முடியாது. அவன் வந்து ஊரடிச்சு உலையில போட்டு அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் எல்லாத்தையும் இந்தியாவுக்கு அதிக விலைக்கு விற்கிறாங்க. அதில் லாபத்தை அமெரிக்கா பார்க்குறான். அப்போ நமக்கு அமெரிக்கா இஸ்ரேல் முக்கியமா அல்லது வளைகுடா நாடுகள் முக்கியமா அப்படிங்கிறது நம்ம வந்து தீர்மானிக்கின்ற ஒரு இடத்துல இருக்கோம். இது நம்மளுடைய விமர்சனமாக சொல்கிறேமே ஒழிய, இவர் நம்ம பாரத பிரதமரை விட இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் அவர் அங்கே நேற்று போயிருக்கிறார், கட்டி பிடிச்சிருக்காங்க பயங்கரமாக. அப்புறம் வந்து நெத்தன்யாகு என்ன சொல்கிறார் வந்து, எனக்கு வந்து ஒரு மோர் தென் மை பிரதர் அப்படின்னு அவ்வளோ நெருக்கமாக சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. சென்டிமெண்டெல்லாம் எங்கே வேலைக்காகும்? அது இஸ்ரேல்காரங்கிட்ட யூதர்கள்கிட்ட சென்டிமெண்ட்டே கிடையாது. அவங்க கண்ணில் வியாபாரம், தொழில், அடுத்தவனை ஆட்டை போட்டு நம்ம நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் அவங்க கண்ணில் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து நான் அரபு நாட்டில் இருக்கும்போது நான் நிறைய அவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் அந்த மண்ணிலேருந்து வந்த பாலஸ்தீனர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கேன். அவங்களுடைய புத்தி எல்லாமே அப்படித்தான் இருக்கும். தான் வாழ 4 பேரை கெடுத்தா தப்பு இல்லை அப்படிங்கிறது அவங்களோட கோட்பாடு. நம்ம ஊரில் எப்படின்னா, நாம் நல்லா இருக்கிறதுக்காக 4 பேரை கெடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தமிழர்கள் பண்பாடு. ஸோ தமிழர்கள் பண்பாடையும் அல்லது நம்ம இந்தியர்கள் பண்பாடு கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கோமே, எப்போவுமே நார்த் இந்தியா சவுத் இந்தியா வந்து அது ஒட்டவே ஒட்டல. அது தாமரையில தண்ணீர் மாதிரி தான். அதனால் தாமரை வந்து தமிழ்நாட்டில் வந்து மலரவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சூழல் அது ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் அங்கே போயிருக்கிறது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அவர் நெத்தன்யாகு வந்து கடைசி காலம், அவருக்கு கடைசி காலம்னா வாழ்நாள் கடைசி காலம் இல்லை, அவருடைய பதவிக்கான கடைசி காலம். ஏன்னா அவரால் இதுக்கப்புறம் தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கே ஏற்கனவே வந்து இந்த மாதிரி போகிற காரணம் காமிச்சு வந்து ஒட்டிகிட்டே உட்காந்துருக்கிறாரு. அவர் இத்தனைக்கும் மெஜாரிட்டி கூட கிடையாது. 32 சீட்டை வச்சுக்கிட்டு அவருக்கு தேவை 61 சீட்டு. இன்னும் வந்து 29 சீட்டு வேறு ஆட்கள்கிட்ட வாங்கி அப்படி ஒட்டி போகிற காரணம் காமிச்சு அப்படி ஒட்டிட்டு தர்றாரு. அவர் வந்து ஊழலில் வந்து மலிஞ்ச ஆள், ஊழலுக்காக வந்து தண்டனை பெற்ற ஆள் அவர் வந்து நெதன்யாகு. அப்போ அவரை வந்து கட்டி பிடிச்சி ஒரே பயங்கர எனக்கு மோர் தென் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றியத்தின் பிரதமர் சொன்னான்னு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னென்னா ஈரான் அந்த ரீஜனில், அந்த மத்திய கிழக்கு பகுதிகளில், அரபு நாடுகளில் ஈரான் மிகப்பெரிய அளவுக்கு விருட்சமாக பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்குது. இந்த வளர்ந்து நிற்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, அங்கே கிடைக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, அதாவது க்ரூட் ஆயில், அது சைனாவுக்கு நிறையா தேவைப்படுது. சைனா அதனால் பெரிய அளவுக்கு உதவி பண்ணுறாங்க. சைனா வந்து ஏற்கனவே வந்து J-20 ஃபைட்டர் ஜெட் எல்லாத்தையும் நிறையா சப்ளை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி சைனா அவங்க இடத்துலேருந்து இங்கே அமெரிக்கா கப்பலை நோக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அது வந்து ஒதுக்கியிருக்காங்க. எப்படின்னா மிசைல் சிட்டி, அங்கங்கே மிசைலில் வச்சு ஏதாவது லேசாக ஈரானில் வந்து தாக்கல் தொடங்கினாங்க அப்படின்னா சைனா வந்து இந்த கப்பலை தாக்கும். அதை சைனா தாக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு ஈரான் இருக்காங்க. ஒருவேளை
ஈரான் வந்து கை கொஞ்சம் கீழே இறங்குது அப்படின்னா சைனா உள்ளே இறங்குது அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் அமெரிக்கா அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லேசாக வந்து லிமிட்டட் ஸ்ட்ரைக் பண்ணுவோமா அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அது போக இந்த மாதிரி டேனியல் கெய்ன் அப்படின்னு அங்கே பென்டகனில் அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரியில் டாப் ஆஃபீஸர் அவர் வந்து முந்தா நாள் வந்து பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்து அப்புறம் அதை வந்து புறங்கையால் தள்ளி விட்டார். அதெல்லாம் தப்பு, அவங்க பண்ணுறது 100% இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பண்ணார். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒன்று ட்ரம்ப் பண்ணுறதுக்கு அந்த உள்நாட்டிலே எதிர்ப்பு எக்கச்சக்கமாக வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேலோட நெத்தன்யாவுக்கு உள்நாட்டு மக்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதே இடத்துல இங்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்குது. ஈரானில் பார்த்தா ஈரான் மக்கள் அயத்துல்லா கமேனி மேலே அன்பை பொழிகிறாங்க. எனக்கு இவர் தான் வேணும்னு சொல்லி அவர் வந்து ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இது என்ன வகையான உறவு அப்படிங்கிறதுலாம் தெரியலை. மக்கள் அவனுடைய தலைவனை நம்பணும், தலைவன் மக்களுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதான். அங்கே ட்ரம்ப்பாக இருக்கட்டும், நெதன்யாவாக இருக்கட்டும், இல்லை நம்ம இங்கே இருக்கக்கூடிய மோடியாக இருக்கட்டும், அவங்க வந்து மக்களுக்காக வாழ்கிறாங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்றைக்கி ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை ஒருவேளை கொஞ்சம் பாசிட்டிவாக வரது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அமெரிக்கா வேறு வழி இல்லை, வித்ட்ரா பண்ணியே ஆகணும். போர் அப்படின்னு தொடங்கிருச்சுன்னா அமெரிக்கா தன்னுடைய பலம் இழந்துடும், சைனா ரஷ்யா வந்து ஓங்கிரும். அப்படின்னு ஒரு சூழலில் அமெரிக்கா கொஞ்சம் சமாதானத்துக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்த அப்டேட்டில் தகவல் சொல்லுவோம். நன்றி.